இன்னும் ஒரு பிரிவு 39 கூறப்பட்டிருக்கிறது. ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டால் அவருக்கு எதிராக அது 2 வருடம் அல்ல. அவருக்கு எதிராக ஒரு அதாவது ஒரு குற்றத்தை புரிந்துள்ளார் என்று போலீசாரோட அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையை சட்டமாதிப திணைக்களத்துக்கு அனுப்பினால் சட்டமாதிப திணைக்களம் மேல் நீதிமன்றத்திலே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையை சமர்ப்பது என்னவென்றால் அதிலே விசாரணை நடைபெறும். அப்ப பாதுகாப்பு அமைச்சினால் கொடுக்கப்பட்ட தடுப்பு கால உத்தரவு அது தொடர்ச்சியாக நீதிமன்றம் கருதுமாக இருந்தால் இது ஒரு கண்கட்டு வித்தை தான் நடக்கின்றது என்றால் சட்டமாதிப திணைக்களத்தில் அறிக்கை போலீசாரோட அறிக்கை, சட்டமாதிபர்கள் அறிக்கை அனைத்துமே ஒரு பக்கம். ஆகவே அந்த அடிப்படையிலே அவரை வழக்கு முடியும் வரை கால வரையின்றி தடுத்து வைக்கலாம் விசேடமாக. இது எப்படி இது யார் மீதும் பாயலாம். ஒருவர் மீது அவர் பழி வேண்ட வேண்டுமாயிருந்தால் அவர் மீது இந்த சாட்சியம் உண்டு என்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார் அவர் வாழ்நாள் அந்த வழக்கு முடியும் வரைக்கும். இங்க ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். கடந்த 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்தில் தெளிவாக கூறியிருந்தது, ஒரு வருடத்துக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனா அதே நீதிமன்றம் ஒரு வருடத்துக்குள்ளே வழக்கு விசாரணை முடிக்கவும் வேண்டும். ஆனால் நாளுக்கு நாள் தினசரி வழக்கை கேட்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது புதிய வரைவு என்ன கூறுகிறது? அதை பற்றி மௌனம் சாதிக்கிறது. அது என்ன கூறுகிறது என்றால் 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டத்திலே கூறிய போது முன்னுரிமை வழங்க வேண்டும். அது அதிகமாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 81ஆம் ஆண்டுல இருந்து முதல் வழக்கு குற்றமணி தங்கத்துறையில இருந்து ஏறத்தாழ இறுதி வரைக்கும் ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் மேல் நீதிமன்றத்திலே 400 வழக்குக்கு மேலே பேசியிருப்பேன். மொத்தமாக 1000 வழக்குக்கு மேலே கையாண்டிருப்பேன். அந்த குற்ற பத்திரம் தாக்கல் செய்த வழக்கு 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்குகளை எல்லாம் நீங்க பார்த்தோமா இருந்தால் அந்த காலகட்டத்திலே 79ஆம் ஆண்டு வந்த வரைவிலே ஒரு கைதியை கைது செய்யப்படுபவர் எவ்வளவு காலம் தடுத்து வைக்க கைது செய்யப்படுவதற்கு எவ்வளவு காலத்துக்கு விசாரணை முடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கே இல்லை. அதே போன்று வழக்கு சட்டமாதிபர் எவ்வளவு காலத்துக்கு அந்த விசாரணை அது குற்றவாளியா சுற்றவாளியா அல்லது வழக்கை தொடர்ந்து நடத்துவா இல்லையா தீர்மானிப்பதற்கு ஒரு கால வரையறை இல்லை. அதே போன்று நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை நடாத்துவதற்கு கால வரையறை இல்லை. அதனால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கைதிகள் நூற்றுக்கணக்கான கைதிகள் கூறுவோமே 13 வருடம் 14 வருடம் சிறைச்சாலையில் இருந்து வழக்கை முடித்தார்கள்.